நீங்கள் பார்க்கும் இந்த கிராமம் சேலம் மாவட்டம் கடைக்கோடியில் உள்ள கிராமம்தான். இயற்கை எழில் சூழ பசுமை நிறைந்து காணப்படும் இந்த கிராமத்தில் பார்க்கும் திசையெல்லாம் பனை மரங்கள். தமிழர்களின் வாழ்வியலோடு கலாச்சாரத்தோடு ஆதி காலத்திலிருந்து தொடர்புடைய மரமாக கருதப்படும் பனை மரங்களை நம்பி ஏராளமான தொழிலாளர்கள் உள்ளனர். வறுமையை தாங்கக்கூடிய பனை மரத்தால் தங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் என்று எதிர்பார்த்திருந்த இவர்களுக்கு ஏமாற்றம்தான். மலை அடிவாரத்தில் யாரும் இல்லாத இடத்தில் கூரை வீடு. மழை வந்தால் என்ன செய்வது என தெரியாமல் வாழ்க்கையை நடத்தி வரும் குடும்பத்தினர் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள். கணவன், மனைவி, 2 குழந்தைகள் என மகிழ்ச்சியாய் சென்ற வாழ்க்கை தற்போது துயரத்தில் தத்தளிக்கிறது. ஆவடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி வேலு, பாப்பாத்தி. இவர்களுக்கு கோவிந்தராஜ் மற்றும் சுமதி என 2 பிள்ளைகள் உள்ளனர். பாரம்பரிய தொழில் பனைமரம் ஏறுவது இவர்களுக்கு வழக்கம். ஒவ்வொரு முறையும் பனைமரம் ஏறும்போது கடும் சிரமத்தை எதிர்கொண்ட வேலு கருப்பட்டி வெல்லம் தயாரித்து விற்பனை செய்து வந்தார். வழக்கம் போல் பனைமரம் ஏறிய வேலு பனைமரத்திலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் நிகழ்விடத்திலேயே வேலு உயிரிழந்தார். வேலுவின் மகனான கோவிந்தராஜுக்கு திருமணமாகி மனைவி, 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை உள்ள நிலையில் தந்தையின் தொழிலை கையில் எடுத்து பனைமரம் ஏறி கருப்பட்டி வெல்லம் தயாரித்து விற்பனை செய்து வந்தார். தனது தங்கையின் கணவருக்கும் பனைமரம் ஏறும் தொழிலை கற்றுக் கொடுத்தார். இந்த நிலையில்தான் கோவிந்தராஜு மற்றும் அவரது தங்கையின் கணவர் சுப்பிரமணியம் ஆகியோர் பனைமரத்திலிருந்து கீழே விழுந்தும் பாம்பு கடியாலும் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்து தற்போது செய்வதறியாது நிற்கதியாய் நிற்கிறது அக்குடும்பம். பனைமரம் ஏறும் தொழிலால் தனது கணவர், மகன், மருமகனை இழந்து தற்போது செய்வதறியாது திகைத்து போய் இருக்க இடமில்லாமல், அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாமல் கூலி வேலைக்கு சென்று நாட்களை நகர்த்தி வந்த குடும்பத்தின் சோகம் அப்பகுதியைச் சேர்ந்த செல்வராமலிங்கம் எடுத்த முயற்சி காரணமாக நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்திற்கு கேட்டது. விரைந்து சென்ற நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் குழுவினர் ஆண்கள் துணையின்றி 3 குழந்தைகளை வைத்து தவித்து வரும் பெண்களின் கண்ணீர் கதையை நியூஸ் 7 தமிழ் பதிவு செய்தது. நவீன தொழில்நுட்பங்கள் நிறைந்த இந்த காலத்தில் அறியாமை மற்றும் வறுமை காரணமாக கண்ணீரும் சோகமும் நிறைந்த குடும்பத்திற்கு உதவிகள் கிடைக்கத் தொடங்கின. உலகம் முழுவதிலும் இருந்து வங்கி கணக்கு எண் மூலம் மற்றும் நேரடியாகவும் உதவிகள் செய்து வருகின்றன. முதல் கட்டமாக 26,000 ரூபாய் இவர்களின் வங்கி கணக்கிலும் நேரடியாக 20,000 ரூபாய் பணமும் வழங்கப்பட்டது. நான் எப்பொழுதும் நியூஸ் 7 செய்தி சேனல் தான் பார்ப்போம், நானும் என் மனைவி சேர்ந்து. அப்படி பார்க்கும்போது ஒரு 3 பனையேறி தொழிலாளர்கள் இறந்து போன ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் டிவியில் பார்த்தோம். பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசு பொண்ணும் ஒரு பையனும் அவங்களுக்கு இருக்காங்க. 3 பேரும் வாழறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாத ஒரு ஓலை குடிசையில் ஒரு தோட்டத்தினுடைய முதலாளி கொடுத்து அவங்க இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாகி போச்சு. நம்ம செய்தி சேனல்லையும் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை அக்கௌண்ட் நம்பரோடு போட்டு எங்களை காமிச்சாங்க. அதை பார்த்து என் மனைவி உடனே சொன்னாங்க, ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒரு சிறு தொகையை நான் பேங்க்குக்கு அனுப்பி வச்சேன். இதை போல் பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் மனசு கஷ்டப்படுறவங்களை ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் அவங்களால முடிஞ்ச தொகையை அனுப்பி இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கும் தெரிவித்தா நல்லாயிருக்கும். மழையிலும் வெயிலிலும் பெயர் அளவில் கூரை கொட்டாயில் வாழ்ந்து வந்த இவர்கள் தற்காலிகமாக சிமெண்ட் கூரைகளை கொண்டு சிறிய அளவில் வீட்டை பராமரிப்பு செய்துள்ளனர். இருந்த போதிலும் அத்தியாவசிய தேவைக்காக அரசாங்கத்தையும் அரசியல் கட்சியினரின் உதவிக்காகவும் காத்திருந்த நிலையில் பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனாலும் இறைவன் பூமியில் வாழ்கிறார் என்பதை நிரூபிக்கும் விதமாக
நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலமாக தஞ்சாவூரைச் சேர்ந்த ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபுராஜ் தலைமையிலான குழுவினர் வறுமையில் வாடும் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து உதவி செய்யும் வகையில் ஆவடத்தூர் கிராமத்திற்கு நேரில் வந்து உதவி செய்தனர். தஞ்சாவூரிலிருந்து 192 கிலோமீட்டர் பயணித்து குடும்பத்திற்கு உதவ வந்த ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் குழுவினர் 1 மாத காலத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள், தாய், மகள், மருமகள் மற்றும் 3 குழந்தைகளுக்கு தேவையான புத்தாடைகளை நேரில் வழங்கினர். குக்கிராமத்தில் உள்ள ஏழை குடும்பத்தின் வேதனையை கேட்க நாங்களும் இருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக நேரில் வழங்கியதாக ஜோதி அறக்கட்டளையின் செயலாளர் தெரிவித்தார். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் மட்டுமின்றி அவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். மேலும் 20 மாதங்கள் தலா 5000 ரூபாய் குடும்ப நல நிதிக்கு வழங்குவதாகவும் உறுதியளித்தார். சில வாரங்களுக்கு முன்பு நியூஸ் 7 தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அதாவது சேலம் மாவட்டம் ஆவடத்தூர் பகுதியை சேர்ந்த திருமதி சத்யாவோட குடும்பத்தில் 3 ஆண்கள் அவங்க பனைமரம் ஏறும்போது தவறி விழுந்து இறந்து போய் அந்த குடும்பத்தில் ஆண்களோட ஆதரவே இல்லாமல் இவங்க ஒரு பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தோட அவல நிலையை பற்றி செய்தி வெளியாகி இருந்துச்சு. அந்த செய்தியை தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைஞ்சு இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து நேரில் இவங்களை தேடி இவங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள், 1 மாதத்துக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் இந்த குடும்பத்துக்கு அனைவருக்கும் தேவையான புத்தாடைகள் ஆகியவற்றை இன்னைக்கு நேரில் இன்னைக்கு வழங்கியிருக்கிறோம். எனக்கு நான் கோரிக்கை வச்சுருந்தேன். எனக்கு நியூஸ் மூலிமா நியூஸ் 7 மூலிமா எனக்கு அரிசி 1 மாதம் தேவையான பொருட்கள், துணிமணி எல்லாம் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பணமும் எனக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்து போயிருக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு மேலே எனக்கு செய்வாங்க, எனக்கு எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன். எல்லாருமே நம்பிக்கை இருக்குது. எல்லாத்துலேயுமே நம்பிக்கையாக இருப்பேன். 100 நாள் வேலை, கீற்று வேலை என அன்றாடம் வாழ்க்கையை நகர்த்தி வந்த தங்களுக்கு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் கிடைத்த இந்த உதவிகளினால் வாழ்க்கை வாழ்வதற்கு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக உருக்கமுடன் தெரிவித்தனர் குடும்பத்தினர். இவ்வளோ தூரம் நியூஸ் 7 மூலிமா எனக்கு 20,000 ரூபா கையில் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருந்தாங்க. அதில் கையில் 21,000 கொடுத்துட்டு போனாங்க. 41,000 இது வரைக்கும் எனக்கு செஞ்சுருக்கிறாங்க. அதை வச்சு அந்த வீட்டு கொஞ்சம் எல்லாம் கட்டி முடித்தேன். அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் துணி, நோட்ஸ் இதுமாதிரிலாம் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 2 மாதமாக எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் செஞ்சிருவாங்க, எனக்கு எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்காது. நன்றி. சாப்பிட சரியான உணவு கூட இல்லாமல் கண்ணீருடன் வாழ்ந்து வந்த தங்களுக்கு புது வாழ்வு கிடைத்துள்ளது. தங்கள் குழந்தைகளை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தேவையானதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு பணமும் 1 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. அதே போல அறியாமையில் வாழும் இந்த குடும்பத்திற்கு அரசு தானாக முன்வந்து இருக்க இடம், கணவனை இழந்து குழந்தைகளுடன் நிற்கும் அந்த விதவை பெண்களுக்கு அரசு சார்பில் பள்ளிகளில் உதவியாளர் வேலை, அலுவலகங்களில் OA வேலை என அரசு சார்பில் ஒரு வேலை, பசுமை வீட்டு திட்டத்தில் வீடு, பனை நல வாரியத்திலிருந்து காப்பீட்டுத் தொகை, முதியோர் உதவித்தொகை, விதவைகளுக்கான உதவித்தொகை என எந்தவித உதவியும் இல்லாமல் தவித்து வருகின்றனர். இவர்களின் இந்த கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்த்தால் ஒளியிழந்து தவித்து வரும் குடும்பத்திற்கு வெளிச்சம் பிறக்கும். நீங்கள் இந்த குடும்பத்திற்கு நேரடியாக உதவ விரும்பினால் பெயர் சத்யா, அக்கவுண்ட் நம்பர் 3824084352, பேங்க் நேம் SBI பேங்க், IFSC கோட் SBIN 0005381, ஜலகண்டபுரம். சந்தோஷம் தான். இவ்வளோ தூரம் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் இவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது. இவ்வளோ சந்தோஷமாக பண்ணிக்கிறீங்க. இதுக்கு மேலே நாங்கள் நம்பிக்கை இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தைரியம் வந்துச்சு. எல்லாருக்கும் இதெல்லாம் ஆசிரியம் வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே நாங்கள் பெரிய எல்லாம் ஆகணும், ஊர் கட்டணும், வண்டி வாங்கணும், செல்லு வாங்கணும், எல்லாம் இருக்கிறோம்.
பிள்ளைங்களுக்கு பருப்பு சொல்லு எல்லாம் பறித்து பெரிய ஆளாக ஆகி அவங்க பார்க்கணும் எங்களை எல்லாத்தையும் அப்படின்னு வேண்டிக்கணும். நாங்கள் மரம் ஏறிக்கிட்டு இங்கே தான் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருந்தேன். சொந்த இடமெல்லாம் இல்லை கொஞ்சம் கூட. அதுக்கு தான் இப்போ வேற எங்கேட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம். மட்டை பண்ணிக்கிட்டு இந்த ஜோபை எடுத்து வந்து மட்டை பண்ணிக்கிட்டு நாங்கள் இந்த காட்டில் இருக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இந்த பணம் வரணும், நானே இது பண்ண வரணும், பிள்ளைங்களுக்கு அந்த வீடு கட்டி தரணும், எங்களுக்கு அதுதான் கோரிக்கை வச்சோம். வெளி உலகம் என்னவென்பது தெரியாமல் வாழ்ந்து வந்த இக்குடும்பம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அரசும் எந்த அரசியல் கட்சியினரும் செவி சாய்க்காத நிலையில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் இவர்களுக்கு கிடைத்த உதவி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கண்ணீருடன் வாழ்ந்த வாழ்க்கையில் தற்பொழுது சந்தோஷம் கிடைத்துள்ளது. இதனை பார்க்கும் அரசு காலம் தாழ்த்தாமல் இவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க வேண்டும். இவர்களும் சமூகத்தில் மரியாதையுடன் வாழ வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை அரசாங்கம் ஒரு தனி வீடு, தனி ஒரு வீட்டு மனை கொடுத்தா நல்லா இருக்கும். நல் உள்ளத்திலும் ஆள்கிறார் என்பது இப்போ நாங்கள் உணர்றோம். ஊர் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை நிறுவனம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ தூரத்துலேருந்து பயணம் பண்ணி வந்து இந்த குடும்பத்தை பிரச்சனையை எடுத்து ஜோதி அறக்கட்டளை வந்திருக்காங்கன்னா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். கருத்தில் வச்சு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். இதே மாதிரி இந்த அறக்கட்டளையிலேருந்து எவ்வளோ துடிப்பாக ஒரு ஆதரவு வந்துச்சோ அதே மாதிரி அரசாங்கத்திட்டிருந்து வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அந்த வங்கி கணக்கிலே அவங்களுக்கு தேவையான உதவியை நாங்கள் செஞ்சுருக்கலாம். இருந்தாலும் இவங்களோட கோரிக்கையை, இவங்களோட வேதனையை கேட்குறதுக்கு யாராச்சும் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க உணரணும். இவங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலமும் ஜோதி அறக்கட்டளையும் இவங்களோட கோரிக்கையை கேட்கறதுக்காக இருக்குது. அவங்களோட துயரை துடைக்கிறதுக்காகவும் கண்ணீரை துடைக்கிறதுக்காகவும் அவங்க நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலமும் ஜோதி அறக்கட்டளையும் இருக்குது அப்படிங்கிறத இவங்க உணரணும். அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சிரமம் பார்க்காம தஞ்சாவூர்லேருந்து இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஆவடத்தூருக்கு இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கோம் சார். ஆண்கள் இருக்கும் போதே குடும்பம் நடத்த முடியாத இந்த காலகட்டத்தில் விலை மதிக்கத்தக்க உயிர்களை இழந்து தவிக்கும் இக்குடும்பத்திற்கு கிடைத்த உதவிகள் வெறும் ஆறுதல் மட்டுமே. கனவுகளோடு பள்ளிக்கு செல்லும் இக்குழந்தைகளின் எதிர்காலம் கருதி அரசு உதவ முன்வர வேண்டும் என்பதை நியூஸ் 7 தமிழ் அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளருடன் சேலம் மண்டல செய்தியாளர் ரியாஸ்.